நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு UGTRB 2023 ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு பேப்பர் 2 தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு நம்ம நினைச்சிரோம் பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுபைக்குழுவில இந்த 2024 ஆண்டுல அரசு பணி உத்தரவாதத்துடன் பெறுவதற்கு ஏதுவாக சுபி விஷன் 2024 சொல்லி நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய தகவல் என்ன, நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய தகவல் என்ன, இறுதி ப்ரிப்பரேஷனுக்கு என்னென்னலாம் பண்ணணும், ஸோ இதனை குறித்த தகவல்கள் இன்றையிலிருந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்போம்னு சொல்லி நம்ம அறிவிச்சிருந்தோம். ஸோ அந்த பயிற்சியை தற்பொழுது நாம் காண இருக்கிறோம். இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக 5th டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்ன செய்யறோம், இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட 30 தேர்வுகள் ஜனவரி 2 இன்றிலிருந்து பிப்ரவரி 2 வரைக்கும் நம்ம 30 தேர்வுகளை உள்ளடக்கியதாக இந்த பயிற்சி உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்றோம். ஆசிரியர்கள் இந்த டெஸ்ட் பேஜ் தேவைங்கிற பட்சத்துல முழுக்க ஆன்லைன்ல ஒரு தேர்வை 5 முறை எழுதி கொள்வதற்கு ஏதுவாக நம்ம நினைச்சிரோம் உங்களுக்கு கொடுக்கிறோம். இது போக இறுதி கட்ட தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக 4750 வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4750 வினா விடைகளும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவுல தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல பயன்படுத்திக்கலாம். இது போக 18,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 4 ஆப்ஷனோட பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி 12,000த்திற்கும் மேற்பட்ட ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுடைய தரத்திற்கு ஏற்ப நான் ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன்னா 4750 வினாக்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இனி எனக்கு தகவல் தெரியணுங்கிற பட்சத்தில் ஒன்லைன்லயோ இல்ல 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேங்கை நீங்க பயன்படுத்திக்கிறக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தரம் பிரித்து அவர்களுக்கு தேவையானதை நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்றோம். ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். இது போக இன்றிலிருந்து யூனிட் வைஸா கற்றுக்கொள்ள வேண்டிய தகவல் என்ன என்பதனை குறித்த ஒரு முழுமையான பயிற்சி நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் யூனிட் 1 மொழி வரலாறு. ஸோ இந்த யூனிட் 1 மொழி வரலாறுல மொத்தம் பாத்தீங்கன்னா 400 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கோம். ஒன்லைன்ல இந்த 400 கொஸ்டின் அண்ட் ஆன்சரும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த 400 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இறுதி கட்டத்துக்கு இந்த 400 கொஸ்டின் அப்படியே நீங்க ரிவிஷன் பண்ணிட்டாலே போதுங்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே இதனுடைய முதல் பகுதி ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்ல 250 கொஸ்டின் அண்ட் ஆன்சரா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டோம், யூடியூப்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். அந்த வீடியோவினுடைய லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். அது போக தற்பொழுது 150 வினாக்கள் நம்ம என்ன செய்ய போறோம், இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அந்த 150 வினாக்கள் டோட்டலாக 400 வினாவை நீங்க பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அனைத்து தகவல்களுமே இதுல உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், டோட்டலா கிரியேட் பண்ணிடும். அப்ப யூனிட் 1க்கு இந்த 400 கொஸ்டின் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய 5th டெஸ்ட் பேஜுக்கு ஆல்ரெடி அந்த 250 கொஸ்டின் பிளஸ் இந்த 150 கொஸ்டின் ரெண்டையுமே சேர்த்து ஓரிரு நாட்கள்ல இதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு அந்த டெஸ்ட் குரூப்ல நம்ம கொடுத்துருவோம். நீங்க பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்குமே நம்ம புத்தகமும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது போக புதியதாக எடுக்கக்கூடிய கருத்துக்களையும் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு யூனிட் அந்த கான்செப்ட்ல நீங்க முடிச்சுட்டாலே இந்த தகவலை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எளிமையாக பின்பற்ற. இன்னைக்கு யூனிட் 1க்கு கிட்டத்தட்ட 400 கொஸ்டின் முன்னாடியே 250 கொடுத்துட்டேன், அதை படிச்சிருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 150 கொடுக்குறேன், இதை படிச்சிருங்க. படிச்சுட்டு ஆன்லைன்ல கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டை போட்டு பாருங்க. யூனிட் 1 இதோட முடிஞ்சு. அடுத்து யூனிட் 2 யூனிட் 3 இந்த கான்செப்டுக்குள்ள வாங்க. அதுலயுமே நம்ம டாபிக் வைஸா இலக்கணத்திற்கு என்று தனியாக வினா விடைகள் தயாரித்து அதனுடைய பயிற்சி. ஸோ அப்படி இதை பார்க்கும் பொழுது இறுதி கட்டமாக பள்ளி பாட புத்தகத்தின் தகவல்கள் ஸோ எல்லாத்தையுமே டோட்டலா நம்ம தொகுத்து மொழி கொடுக்கும் பொழுது நீங்க வேற எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ டோட்டலா இந்த 400 கொஸ்டின் யூனிட் 1 அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சி
2024 அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான பயிற்சி வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி தங்களுக்கான பணியை எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான வழிமுறைகள் முழுவதுமே நம்ம இங்க என்ன செஞ்சிருவோம், தொகுத்து கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா கொடுத்த 250 கொஸ்டின் இது, சரிங்களா? சோ அடுத்து இப்ப செகண்ட் பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, முதல் வினா, முதலில் தமிழ் மொழியின் தொடரியலை மாற்றிலக்கண முறையில் ஆராய்ந்தவர் அகத்தியலிங்கம். முதலில் தமிழ் மொழியின் தொடரியலை மாற்றிலக்கண முறையில் ஆராய்ந்தவர் அகத்தியலிங்கம். தடுவக்கோண்ட் என்று எந்த மொழி பேசுபவர்களை அழைப்பார்கள்? நாயக்கி. ராஜ்மஹால் என்று அழைக்கப்படும் மொழி எது? மால்தோ மொழி. கொண்டா எந்த திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது? நடு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. நடு திராவிட மொழியில் திருந்திய திராவிட மொழி எது? தெலுங்கு. கண் திராவிட மொழிகளில் திருந்திய திராவிட மொழி எத்தனை? 5. யானை பாகர் ஆடையை காரை என்று அழைப்பர். வேடவர் கல்லை சொல் விளம்பி என்று அழைப்பர். குழுவுக்குறியில் மீனை நீர் வாழைக்காய் என்று அழைப்பர். இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலை எழுதியவர் ராபி சேதுப்பிள்ளை. கிளை மொழியியல் என்ற நூலை எழுதியவர் டாக்டர் கௌ சீனிவாச வர்மா. சளி பிடித்து துன்பப்படுவதை குடநாட்டில் எவ்வாறு அழைப்பர்? பனித்து. சளி பிடித்து துன்பப்படுவதை குடநாட்டில் எவ்வாறு அழைக்கின்றனர்? பனித்து என்று அழைக்கின்றனர். பூமி நாட்டார் சிறு குலத்தை பாலி என்று அழைப்பர். நம்மளுக்கு கேட்கலாம், பூமி நாட்டார் சிறு குலத்தை எவ்வாறு அழைப்பர்? பாலி. போர்த்தல் என்ற பொருள் கொண்ட சொல் மலைநாட்டு வழக்கில் தைத்தல் என்று வழங்கப்படுகிறது. எதிர்மறை வினையெச்ச வாய்ப்பாடாக பழந்தமிழில் பெரும்பான்மையாக வருவது செய்யாது. 10 பாட்டில் காணாது நற்றிணை வாய்ப்பாடு ஆகும். இசின் ஏற்று வினை சொற்கள் எவ்வினையில் வருகிறது? ஏவல் ஒருமையில் உண்டு. என்னும் குறிப்பு வினைமுற்று சங்க தமிழ் நூல்களில் எத்திணையில் வருகிறது? அக்ரிணை. சரிங்களா? அக்ரிணை ஒருமையிலும் பன்மையிலும் வரக்கூடியது. என்னும் குறிப்பு வினைமுற்று சங்க தமிழ் நூல்களில் எத்திணையில் வருகிறதுனா அக்ரிணை ஒருமையிலும் பன்மையிலும். செய்யு என்ற வாய்ப்பாடு வினையெச்சம் பழந்தமிழ் நூல்களில் காணப்படுகிறது. குறிப்பு வினைக்கு பின் மன்ற என்ற இடைச்சொல் வருதல் தொல்காப்பிய வழக்கு ஆக உள்ளது. குறிப்பு வினைக்கு பின் மன்ற என்ற இடைச்சொல் வருதல் தொல்காப்பிய வழக்காக உள்ளது. சங்க இலக்கியத்தில் போலும் என்ற இடைச்சொல் எவ்வினைக்கு பின் பயன்படுத்தப்பட்டுள்ளது? வந்தன்று போலும் முற்று வினைக்கு பின். தொல்காப்பியர் கூறாத சில அசை நிலைகளுக்கு இடைச்சொற்களும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. பழந்தமிழில் எண் என்பது பெரும்பாலும் அன் சாரியைக்கு பின்னரே வருகிறது. எண் என்பது அன் சாரியைக்கு பின்னரே பழந்தமிழில் வருகிறது. அல் பழந்தமிழ் இலக்கியங்களில் இறப்பில் கால இடைநிலைக்கு பின்னர் மட்டுமே வருகிறது. எது? அல் பழந்தமிழ் இலக்கியங்களில் இறப்பில் கால இடைநிலைக்கு பின்னர் மட்டும் வருகின்றது. கு பொதுவாக வினை அடிகளுக்கு பின்னர் வருகின்றது. தன்மை ஒருமை காட்டும் சொற்களாக பல இசின் ஈற்று சொற்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. தன்மை ஒருமையை காட்டக்கூடிய சொற்களாக பல இசின் ஈற்று சொற்கள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகிறது. கோடை மேல் திசை காற்றினை, கச்சான் கோடை, நேர்கோடை, வடகோடை என்று வழங்குவது மீனவர்கள் வழக்காகும். குறிப்பெடுத்துக்கோங்க. சோ கோடை, மேல் திசை காற்று இவற்றினை கச்சான் கோடை, நேர்கோடை, வடகோடை என்று வழங்குவது மீனவர்கள் வழக்கு ஆகும். மீனவர் வழக்கில்
பனிச்சல், தெளிவ, கலக்கு போன்ற சொற்கள் நீர் இவற்றை குறிப்பதற்கு பயன்படுத்தக்கூடியது. மீனவர்கள் முதலில் எடுக்கும் உப்பினை பொன்னுப்பு என்று அழைப்பர். மீனவர்கள் முதலில் எடுக்கக்கூடிய உப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொன்னுப்பு. பசும் கன்றினை கொடேரி என்று அழைப்பது கரிசனர் பேச்சு தமிழ் ஆகும். பாத்திரத்தினை ஏனம் என்று அழைப்பது கள்ளர் பேச்சு தமிழ். பாத்திரத்தினை ஏனம் என்று அழைப்பது கள்ளருடைய பேச்சு தமிழ் ஆகும். இன்றைய மலையாள மொழியில் முற்று வினையில் பால் பகுப்பு காணப்படுவதில்லை. லீலா திலகம் மலையாளம் சார்ந்த நூல். கொடைமொழி என்று கடன் வழங்கும் மொழி இதனை குறிப்பிடுவர். கொடைமொழி என்று கடன் வழங்கும் மொழியை குறிப்பிடுவர். திராவிட மொழிகளில் காணப்படும் கல்வெட்டுகளில் மிக பழமையானது பாத்தீங்கன்னா பிராமி கல்வெட்டு. பிராமி மொழியில் அமைந்துள்ள கல்வெட்டு. வீரச்சோழியம் என்பது 5 அதிகாரங்களை உடையது. 5 இலக்கணத்திற்கு அதிகாரம் உடையது வீரச்சோழியம். கன்னட மொழியில் காணப்படும் முதல் உரை நூல் எது? வட்டாரதன. கன்னட மொழியில் காணப்படக்கூடிய முதல் உரை நூல் வட்டாரதன. அமுக்த மால்யதா, சூடி கொடுத்த நாச்சியார் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ண தேவராயர். பெயரடை வடிவம் எவ்வாறு இயங்கும்? சுட்டு உருபனாக இயங்கும். சுட்டு உருபனாக இயங்கக்கூடியது பெயரடை வடிவம். அஃறிணையில் பால் பாகுபாடு காணப்படுவதில்லை. ஒருமை பன்மை என்ற பாகுபாடு மட்டுமே காணப்படுகிறது. அஃறிணையில் பால் பாகுபாடு கிடையாது. ஒருமை பன்மை என்ற பாகுபாடு மட்டுமே உள்ளது. 4 என்பதன் மாற்று உருபுகள் நாள் 4. அதே மாதிரி 5 என்பதன் மாற்று உருபுகள் ஐ, ஐந்த், ஐம், 5. 3 என்பதன் மாற்று உருபுகள் யாவை? மு, மூ, 3. 2 என்பதன் மாற்று உருபுகள் இரு, 2, இர், ஈர். 1 என்பதன் மாற்று உருபுகள் ஓர், ஒர், ஒரு, 1. ஒரு என்பது எண் சொற்களின் முன்பாக வருகின்றது. மெய் முதல் சொற்களின் முன்னும் மும்மை முதலாக உடைய விகுதிகளின் முன்னும் வருகிறது. 1 என்பது தனி வடிவமாக வரப்பெறுவது உண்டு. இந்த 1 என்பது தனி வடிவமாக வரப்பெறுவதும் உண்டு. 6 என்பதன் மாற்று உருபு அரு, 6. 7 என்பதன் மாற்று உருபு எழு, ஏல். ஏன் என்பது தனித்து வரக்கூடியவை. 8 என்பதன் மாற்று உருபு எண், 8. 9 என்பதன் மாற்று உருபு ஒன்பதின், ஒன்பதிற்று, ஒன்பான், தொண்டு, 9. இந்த பார்த்துக்கோங்க. தொண்டு என்பது தொல்காப்பியத்தில் தனித்து வரக்கூடியது, மிக முக்கியமானது. 10 என்பதின் மாற்று உருபுகள் எது? பது, பது. ப, ம என்பது எவ்விதழ் ஒளிகளாக கூறப்படுகிறது? ஈரிதழ் ஒளி. ப, ம. தோடா, கோத்தா போன்றவைகள் எந்த திராவிட மொழி? அதை மெயினா பார்த்துக்கோங்க. முண்டா மொழி பெயரிட்டவர் யார்? இத பார்த்துக்கோங்க. முண்டா மொழி. தோதா மொழி தமிழகத்தில் எங்கு பேசப்படுகிறது? குறிப்பெடுத்துக்கோங்க. நீலகிரி. பள்ளி என்று அழைக்கப்படுவது குகை வாழிடங்கள். இந்திய வரி வடிவங்களின் தாய் என்று அழைக்கப்படும் எழுத்து எது? பிராமி. இந்திய வரி வடிவங்களின் தாய் என்று அழைக்கப்படும் எழுத்து எது? பிராமி. நாயக்கி மொழி இந்தியாவில் எந்த பகுதியில் பேசப்படுகிறது? நாயக்கி. நாயக்கி என்ற மொழியானது இந்தியாவில் எந்த பகுதியில் பேசப்படுகிறது? மத்திய பிரதேசம். அடித்தானம் என்று அழைக்கப்படுவது எது? பாறை படுகைகள். பாறை படுகைகள் அடித்தானம் என்று அழைக்கப்படக்கூடியது. புல் என்பது எவ்வகை பொருட்பேறு? சிறப்பு பொருட்பேறு. தலை என்பது
நுண்பொருட்பேறு விருந்து. விருந்து என்பது படு பொருட்பேறு. தண்ணீர் பொது பொருட்பேறு. மரக்கால் பொது பொருட்பேறு. அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் கௌடில்யர். நீக்கப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படக்கூடிய வேற்றுமை எது? நீக்கப்படும் பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படக்கூடிய வேற்றுமையானது ஐந்தாம் வேற்றுமை. இட வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமையானது ஏழாம் வேற்றுமை. கொடை நான்காம் வேற்றுமை. கருவி வேற்றுமை என்று அழைக்கப்படும் வேற்றுமை எது? மூன்றாம் வேற்றுமை. சேமியா என்பது எந்த மொழி சொல்லாக அறியப்படுகிறது? சேமியா மராத்தி. குடுமி என்பது தெலுங்கு மொழி சொல்லாக அறியப்படுகிறது. சேமியா என்பது மராத்தி மொழி சொல்லாகவும் குடுமி என்பது தெலுங்கு மொழி சொல்லாக குறிப்பிடப்படுகிறது. தொல்காப்பியர் காலத்தில் தகரம் நாவலை ஒளியாக இருந்தது கிடையாது. சங்க காலத்தில் செயின் என்பது எவ்வகை வினையெச்ச வாய்ப்பாடு ஆகும்? நிபந்தனையை காட்டும் பழைய வினையெச்ச வாய்ப்பாடு. சங்க காலத்தில் செயின் என்பது எவ்வகை வினையெச்ச வாய்ப்பாடு? நிபந்தனையை காட்டக்கூடிய பழைய வினையெச்ச வாய்ப்பாடு. தனிக்குறில் எழுத்தை அடுத்து ஒற்றாக வராத எழுத்துக்கள் எவை? ர ல. தனிக்குறில் எழுத்தை அடுத்து ஒற்றாக வராத எழுத்து ர ல. இடைநா அன்னத்தில் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? ச ஞ. ர ல ஆகிய எழுத்துக்கள் எவ்வகை ஒலிகள் ஆகும்? உரசொலிகள். லா ல ஆகிய எழுத்துக்கள் எவ்வகை ஒலிகள்? மருங்கொலிகள். வ எவ்வகை ஒலிகள்? பல்லிதழ் ஒலி. ஒரு சொல்லில் மகரத்தை தொடர்ந்து யகரம் வரின் மகரம் எந்த உயிரை பெறும்? இகரத்தை பெறும். தொல்காப்பியர் கூறும் மூன்றாவது சார்பெழுத்து எது? தொல்காப்பியர் கூறக்கூடிய மூன்றாவது சார்பெழுத்தானது ஆயுதம் ஆகும். பழந்தமிழில் காணப்படாத நீம் விகுதி எவ்விடத்தை குறிக்க சிந்தாமணியில் வந்துள்ளது? முன்னிலை பன்மை. பழந்தமிழில் காணப்படாத நீம் விகுதி எவ்விடத்தை குறிக்க சிந்தாமணியில் வந்துள்ளது? முன்னிலை பன்மை. நீம் நீங்கள் நீம் நீங்கள் போன்ற விகுதிகள் எந்த காலத்தில் வழக்கத்திற்கு வந்துள்ளன? இடைக்காலத்தில். இடைக்காலத்துல வழக்கத்துல வரக்கூடியது. நீம் நீங்கள் போன்ற விகுதிகள் எந்த காலத்தில் வழக்கத்திற்கு வந்தன? இடைக்காலத்தில். 4 என்ற எண்ணை குறிக்கும் தொல் திராவிட சொல் நால்கு என்பது சங்க இலக்கியங்களில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அகநானூறு. 4 என்ற எண்ணை குறிக்கும் தொல் திராவிட சொல் நால்கு என்பது சங்க இலக்கியங்களில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அகநானூறு. கோடி என்ற என்னும் பெயர் சங்க இலக்கியங்களில் அமையப்பெற்றுள்ளது. ஆனா தொல்காப்பியத்தில் இவை அமையப்படவில்லை. சங்க இலக்கியங்களில் அமையப்பெற்றுள்ளது, தொல்காப்பியத்தில் இடம்பெறவில்லை. 9 என்ற எண்ணு பெயரை குறிப்பிடும் தொண்டு என்பது இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் எது? மலைபடு கடாம். 9 என்ற எண்ணு பெயரை குறிப்பிடும் தொண்டு என்பது இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் எது? மலைபடு கடாம். சங்ககால தமிழில் செய்யாய். சங்ககால தமிழில் செய்யாய் என்னும் வாய்ப்பாட்டை வினைமுற்று எவ்வினையாக காணப்படுகிறது? உடன்பாட்டு ஏவல் வினையாக காணப்படுகிறது. செய்மோ செய்மே வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் எந்த இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகிறது? செய்மோ செய்மே போன்ற வாய்ப்பாட்டு ஏவல் வினைகள் எந்த இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகிறது? சங்க இலக்கிய நூல்களில்.
ஈம், ஈமோ, ஈமே போன்ற ஏவல் வினைகள் எந்த இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகிறது? இதுவும் சங்க இலக்கியங்களில். சென்மதி என்ற வாய்ப்பாட்டு சொற்கள், சென்மதி என்ற வாய்ப்பாட்டு சொற்கள் எந்த இலக்கியங்களில் அதிகமாக காணப்படுகிறது? சங்க இலக்கியங்கள். சங்ககால தமிழில் நியம பொருளை குறிக்க வினைமுற்று பின்னர் எவை சேர்ப்பது பெரும்பான்மை வழக்காக இருந்தது? சங்ககால தமிழில் நியம பொருளை குறிக்க வினைமுற்று பின்னர் எவை சேர்ப்பது பெரும்பான்மை வழக்காக இருந்தது? ஆயின். நியது பொருட்களுக்கு உரிய வினையற்ற வாய்ப்பாடு எது? பழந்தமிழில் பெரும்பான்மையாக வந்துள்ளதுன்னா செய்யுள். வாணியன் என்பது எவ்வகை பொருட்பெயர்? சிறப்பு பொருட்பேறு. நோக்கம் நுண்பொருட்பேறு. தழுவல் நுண்பொருட்பேறு. அமர்க்களம் மென்பொருட்பேறு. சூழ்ச்சி நுண்பொருட்பேறு. எண்ணெய் பொது பொருட்பேறு. மரம் பொது பொருட்பேறு. புள்ளி என்பது பொது பொருட்பேறு. கல்லறை சிறப்பு பொருட்பேறு. சோ இத ஃபுல்லாமே அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பிடுத்துங்க. மொழியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ப்ளூம்ஃபீல்டு. மொழியியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ப்ளூம்ஃபீல்டு. இசின் ஈற்று சொற்கள் சங்கம் மருவிய கால இலக்கியங்களில் காணப்படுவது இல்லை. நான் என்ற சொல் முதலாக பரிபாடல் இலக்கியத்தில் பயின்று வருகிறது. கேட்கலாம் பாத்துங்க. நான் என்ற சொல் முதலில் பரிபாடல் இலக்கியத்தில் பயின்று வருகிறது. சங்க நூல்களில் தன்மை வறுமையை குறிக்க பயன்பட்ட சொல் எது? யான். கின்று என்ற இடைநிலை முதலாக எந்த இலக்கியத்தில் பயின்று வருகிறது? பரிபாடலில். கில் என்றும் புதிய இடைச்சொல். கில் என்றும் புதிய இடைச்சொல் எந்த காலத்து தமிழில் காணப்படுகிறது? பல்லவர்கள் காலம். கில் என்றும் புதிய இடைச்சொல் எந்த கால தமிழில் காணப்படுகிறது? பல்லவர்கள். நிகழ்காலத்தை காட்டும் வடிவமாக சொல்லுகோம் என்ற வடிவம் எந்த இலக்கியத்தில்? குறிப்பாக அந்த இலக்கியமானது பக்தி இலக்கியமாகும். அது எது? திருவாசகம். அனுமதி வினை. அனுமதி வினை யார் தேவாரத்தில் காணப்படுகிறது? அனுமதி வினை யார் தேவாரத்தில்? அப்பர் தேவாரத்தில். தமிழன் என்ற சொல்லாட்சி முதலில் எந்த நூலில் காணப்படுகிறது? அப்பர் தேவாரத்தில் தமிழன் என்ற சொல்லாட்சி முதலாக காணப்படுகிறது. புத்தகம் என்பது பொத்தகம் என்று மாற்றம் பெறுவது யார் கால தமிழாகும்? சோழர்களின் காலம். சோழர்கள் காலத்து தமிழ்ல தான் புத்தகம் என்பது பொத்தகம் என்று கூறப்படுகிறது. சோழர்கள் காலத்து தமிழ். சோ இது மெயினானது. அதே மாதிரி பாருங்க, சங்க காலத்தில் கல் விகுதி மிக அருகியே காணப்படுகிறது. சங்க காலத்தில் இந்த கல் விகுதி அக்ரிணை சொற்களில் மட்டுமே வந்துள்ளது. மாற்று இலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்? சோம்ஸ்கி. மாற்று இலக்கணத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சோம்ஸ்கி. தமிழகத்தில் வடமொழியை எழுத தொன்று தொட்டு வழங்கி வந்த எழுத்து எதுனா கிறந்த எழுத்து. சீதநாடு என்பது நீலகிரியையும் கோவையின் ஒரு பகுதியையும் சேர்ந்ததை குறிப்பதுதான் சீதநாடு. குடநாடு என்பது வடக்கு மலபார் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மேற்கு பகுதியை குறிப்பது குடநாடு ஆகும். பூலிநாடு. பூலிநாடு என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியானது பூலிநாடு என்று அழைக்கப்படுகிறது. புனல் நாடு என்பது சோழ நாட்டு பகுதியை குறிப்பது. சங்க காலத்தில் வியங்கோல் வினை படற்கை இடத்தில் வருகின்றது. சங்க காலத்தில் கல் விகுதி மிக அருகியே காணப்படுகிறது. சீடநாத்தார் தோழனை எழுவன்
என்றும் தோழியை இகுலை என்றும் அழைப்பர். மிக முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சீத நாட்டார். சரி, சீத நாட்டார் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, யாரு? தோழனை, சீத நாட்டார் தோழனை எழுவன் என்றும் தோழியை இகுலை என்றும் அழைப்பர். சிறு குலத்தை கேணி என்று அழைக்கக்கூடியவர்கள் யார்? அருவா நாட்டவர் ஆவர். இந்த அருவா நாட்டவர் என்பவர்கள் சிறு குலத்தை கேணி என்று அழைப்பார்கள். சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்தில் வழங்கும் சிறுமியர் என்ற சொல்லிற்கு சிறு பெண்கள் என்ற பொருள் குடகு நாட்டு வழக்கு என்று குறிப்பிடுகிறார். தென்பாண்டி நாட்டார் ஆவினை பெற்றம் என்று கூறுவதாக கூறுபவர் யார்? சங்கர நமச்சிவாயர். தென்பாண்டி நாட்டார் யாருன்னு பாத்தீங்கன்னா, தென்பாண்டி நாட்டார். முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தென்பாண்டி நாட்டார் ஆவினை ஆவினை எப்படி கூப்பிடுறாங்க? பெற்றம் என்று கூறுவதாக கூறக்கூடியவர் சங்கர நமச்சிவாயர். சோற்றினை சொன்றி என்று சங்கர நமச்சிவாயர் தென்பாண்டி நாட்டார் உரைப்பர் என்று கூறுகிறார். அப்ப தென்பாண்டி நாட்டார் சோற்றினை எப்படி கூறுறாங்கன்னா பாத்தீங்கன்னா சொன்றி. சோ இதை சொல்லக்கூடியவர் சங்கர நமச்சிவாயர். புலியை எகினம் என்று அழைக்கக்கூடியவர்கள் அருவா வடதலை நாட்டார். கற்கா நாட்டார் வஞ்சரை கையர் என்று அழைப்பர். குடகு நாட்டார் தந்தையை அச்சன். தந்தையை எவ்வாறு அழைப்பார்கள் என்றால் அச்சன் என்று அழைப்பார்கள். வேநாட்டார் தோட்டத்தை கிளார் என்று அழைப்பர். வட்டார கிளை மொழிகள் எத்தனை வகைப்படும்? மிக முக்கியமான வினா, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வட்டார கிளை மொழிகள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். கம்நாட்டி என்பதன் பொருள் என்ன? கைம்பன். நாஞ்சில் நாட்டு தமிழில் சக்சே என்பதன் பொருள் என்ன? பலாப்பழம். யார் பேசக்கூடிய தமிழில் ஆண்களின் பேச்சுக்கும் பெண்களின் பேச்சுக்கும் வேறுபாடு உள்ளது? யார் பேசக்கூடிய தமிழில் ஆண்களின் பேச்சுக்கும் பெண்களின் பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு? மீனவர் வழக்கு. 100 என்பதின் மாற்று உறுப்புகள் யாவை? 100. தொல்காப்பியத்தில் பெயரெண்களாக குறிப்பிடப்பட்டுள்ளவை எவை? ஆம்பல். ஆம்பல், தாமரை, வெள்ளம். ஆம்பல், தாமரை, வெள்ளம். இது ஃபுல்லாமே பெயரெண்கள், தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படக்கூடியது. தொல்காப்பியர் குறிப்பிடும் வேற்றுமை எத்தனை? தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய வேற்றுமைகளானது 8 வேற்றுமை ஆகும். தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய வேற்றுமை 8. வேற்றுமைகள் 8 வகை என வகுக்கப்பட்டது வடமொழியை பின்பற்றியே என்று கூறியவர் யார்? வேற்றுமையானது 8 வகைப்படும் என்று சொல்லக்கூடியது வடமொழியை பின்பற்றியே என்று சொன்னவர் யார்? பார்த்தீங்கன்னா கால்டுவெல். மலையாளத்தில் அகரமும் கன்னடத்தில் அம்மும் 2ஆம் வேற்றுமை உறுப்புகளாக வந்துள்ளது. மலையாளத்துல எது வந்திருக்குது? அகரம். மலையாளத்தில் வரக்கூடியது அகரமும் கன்னடத்தில் அம்மும் 2ஆம் வேற்றுமை உறுப்பாக வந்துள்ளது. வினை எச்சத்தை தொல்காப்பியர் எவ்வாறு அழைப்பார்? வினையெச்ச கிளவி. வினையெச்ச கிளவி என்று அழைக்கக்கூடியது வினையெச்சம். அது அழைக்கக்கூடியவர் தொல்காப்பியர். வினையெச்ச கிளவி. செய்யும், செய்த என்னும் இருவகை வாய்ப்பாட்டில் வரும் பெயரெச்சம் கிளவிகள் எந்த திணை பெயரோடு வரும்? உயர்திணை பெயரோடும் அஃறிணை பெயரோடும் வரக்கூடியது. தொழில் பெயர்கள் காலம் காட்டாது. தொல்காப்பியர் ஏவல் வினையையும் முன்னிலை வினையையும் வேறுபடுத்தவில்லை. வியங்கோல் என்ற இடத்திற்கு உரியது, படற்கைக்கு உரியது. சங்கம் என்ற சொல்
முதலில் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா மணிமேகலையுள். சங்கம் என்ற சொல் முதல் இடம்பெற்றுள்ளது மணிமேகலையில். முதலில் சங்கம் என்ற சொல்லானது இடம்பெற்றுள்ளது. செய்யு என்ற வடிவம் எந்த காலத்தை காட்டக்கூடியது? இறந்த காலம். செய்யு என்பது இறந்த காலத்தை குறிப்பிடக்கூடியது. தமிழ் மொழியின் காணப்படும் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றிற்கு 1940 தமிழ் மொழியில் காணப்படும் திணை, பால், எண், இடம். நல்லா கொஞ்சம் ஒன் பை ஒன்னா. தமிழ் மொழியில் காணப்படும் திணை, பால், எண், இடம் ஆகியவற்றில் அடிப்படையாக அமைவது எது? படலீடு பெயர்கள். திணை, பால், எண், இடம் தமிழ் மொழியில் காணப்படக்கூடியது. இவற்றிற்கு அடிப்படையாக அமைவது பதலீடு பெயர்கள். கழுதை என்பது கைதே என்ற ஒலியியல் மாற்றம் பெறுவது எந்த கிளை மொழியில் ஆகும்? வடக்கு கிளை மொழி. வடக்கு கிளை மொழி. ஏழாம் வேற்றுமை பொருளை குறிக்க ஆண்டே, கையிலே போன்ற உறுப்புகள் எந்த கிளை மொழியில் காணப்படுகிறது? வடக்கு கிளை மொழி. ஆக என்ற உறுப்பு வரும் இடத்தில் கோசரம் என்ற உறுப்பு பயன்படுத்தப்படுவது எந்த கிளை மொழியில் ஆகும்? வடக்கு கிளை மொழி. வடக்கு கிளை மொழியில் பயன்படுத்தக்கூடியது. பன்மையை குறிக்க ஓ விகுதி பயன்படுத்தப்படுவது எந்த கிளை மொழியில்? மத்திய கிளைமொழி. மத்திய கிளைமொழியில தான் பன்மையை குறிப்பதற்கு ஓ விகுதி பயன்படுத்தப்படுவது. லகர கிளைமொழி என்று அழைக்கப்படும் கிளைமொழி எது? மேற்கு கிளைமொழி. லகர கிளைமொழி என்று அழைக்கப்படும் கிளைமொழி மேற்கு கிளைமொழி. பொழுது என்ற வடிவத்திற்கு நிகராக புடி என்ற விகுதி எந்த கிளைமொழியில் பயன்படுத்தப்படுகிறது? மேற்கு கிளைமொழி. மார், அக்கமார் போன்றவை பன்மை விகுதியாக எந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது? மார், அக்கமார் போன்றவை பன்மை விகுதியாக எந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது? கன்னியாகுமரி. செட்டிநாட்டு தமிழில் அமங்கலம் காரியங்களுக்கு போடப்படுவதை பந்தல் என்றும், சுப காரியங்களுக்கு போடப்படுவதை கொட்டகை என்றும் அழைப்பர். எதிர்மறைகள் செய்திலன், உண்டிலன் போன்றன பழங்காலத்தில் வழக்கத்தில் இருந்தன. வேறு இல்லை, உண்டு போன்ற எந்த பாலுக்கு எவ்விடத்திற்கு உரியன? ஐம்பாலுக்கும் மூவிடத்திற்கும் உரியன. இந்த இடத்துல பாருங்க, எதிர்மறைகள் செய்திலன், உண்டிலன் போன்றன பழங்காலத்து வழக்கத்தில் இருந்தது. வேறு இல்லை, உண்டு போன்றவை எந்த பாலுக்கு எவ்விடத்திற்கு உரியன? 5 பாலுக்கும் உரியது, மூவிடத்திற்கும் உரியது. ஆயுத எழுத்தினை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் எவ்வாறு அழைக்கிறார்? நெடில் உரசொலி. நெடில் உரசொலி என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இவர் எதை அவ்வாறு அழைக்கிறார் பார்த்தோம்னா ஆயுத எழுத்தினை. ஆயுத எழுத்தினை தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நெடில் உரசொலி என்று அழைக்கிறார். யகரம் எந்த எழுத்தோடு மொழி முதலாகும்? ஆ. வகரமை எந்த எழுத்துக்களோடு சேர்ந்து மொழி முதலில் வராது? உ, ஊ, ஓ, ஓ. மொழிக்கு இறுதியில் வராத உயிர் எழுத்து எது? அவ். மொழிக்கு முதலில் மொழிக்கு இறுதியில் வராத உயிர் எழுத்து எது? அவ். மொழிக்கு இறுதியில் வராத உயிர் எழுத்து அவ். வகரமை எந்த எழுத்துக்களோடு சேர்ந்து மொழி முதலில் வராது? உ, ஊ, ஓ, ஓ. தொல்காப்பியர் நால்வகை சொற்களுள் எவ்வகை சொற்களுக்கு சிறப்பிடம் தந்துள்ளார்? பெயர், வினை. பெயர் சொல் காலம் காட்டாது, வேற்றுமை ஏற்கும். வினை சொற்கள் காலம் காட்டும், வேற்றுமை ஏற்காது. சோ இத மெயினா தெரிஞ்சுக்கோங்க. உரிச்சொல் வேறு உருபன்களையும், இடைச்சொல் வேறல்ல உருபன்களையும்
கிடைப்பதாக கூறக்கூடிய மொழியியல் அறிஞர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். உரிச்சொல் வேர் உருபன்களையும் இடைச்சொல் வேறல்ல உருபன்களையும் கிடைப்பதாக கூறக்கூடிய மொழியியல் அறிஞர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். தொல்காப்பியர் பெயர் சொற்களை எவ்வகையாக பிரிக்கிறார்? 3 வகைகளாக பிரிக்கின்றார். உயர்திணை கூறியன, அஃறிணை கூறியன, ஆயிரு திணைக்கு உரியன என்று 3 வகைகளாக பிரிக்கிறார். தொல்காப்பியத்தில் படற்கையில் உயர்திணை அஃறிணை பாகுபாடானது காணப்படும். தொல்காப்பியர் எந்த வேற்றுமைக்கு தனி இயல் அமைத்துள்ளார்? விழி வேற்றுமை அல்லது 8ஆம் வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை என்று அழைக்கக்கூடிய வில்லி வேற்றுமைக்கு தொல்காப்பியர் என்ன செய்றார்? தனி இயல் அமைத்துள்ளார். தனி இயல். எண்ணு பெயர்களுக்கு எவ்வகை வடிவங்கள் உள்ளன? பெயர் வடிவம், பெயரடை வடிவம் என்று 2 வகை வடிவங்களானது எண்ணு பெயருக்கு உள்ளது. பெயர் வடிவம் எவ்வாறு இயங்கும்? தனித்து இயங்கக்கூடியது. சோ இந்த பகுதியில டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 168 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம். ஏற்கனவே 250 வினாக்கள் வரைக்கும் கொடுத்திருக்கோம். சோ 400 வினாக்கள் வரைக்கும் இருக்கக்கூடியத ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை சிறந்த முறையில பயன்படுத்திக்கங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகம் கருத்திற்கு சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள். நமது சுபைக்குழுவின் சார்பாக 5th டெஸ்ட் பேஜ் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இது போக ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், இறுதிக்கட்ட ரிவிஷன், தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாவினை சொல்லி ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கற்றல் அறிவுகளை சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம நினைச்சிடும் வினாக்களானது தயார் செய்து கொரியர் மூலம் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை இந்த பிறந்திருக்கக்கூடிய 2024 தங்களுக்கான அரசு பணியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய உங்களை முழுமையாக நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். அதற்கு சுபைக்குழு வழங்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய அரசு பணி கனவு லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.